விசிக சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. அந்த பணிகள்லாம் மும்முரமாக நடைபெற்று வருது. ஆகஸ்ட் 17 அன்று தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. சார், அதை பற்றி உங்களுடைய கருத்து? வணக்கத்தை தெரிவித்து, நான் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் வி. விஜயபாலன் அவர்கள் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் சில கருத்துக்களை சொல்கிறேன். ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்த நாள், 64வது பிறந்த நாள். இந்த 64வது பிறந்த நாளில் எல்லா தலைவர்களும் பிறந்த நாளை பிரமாண்டமாக கொண்டாடுவார்கள். ஆனால் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த பிறந்த நாளை கூட தமிழ் தேசிய ஒரு எழுச்சி மாநாடாக இந்த நேரத்தில் அறிவிக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அது ஒரு மாநாட்டாகவே அறிவிச்சிட்டாரு. இப்படியாப்பட்ட தலைவர் நான் தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை. அம்பேத்கருக்கு அடுத்தபடியாக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நாம் இந்த நேரத்தில் பார்த்து வருகிறோம். வாழும் பெரியாராக அவரை பார்த்து வருகிறோம். ரெட்டமலை சீனிவாசனாக நான் அவரை பார்த்து வருகிறோம். ஏன் என்று கேட்டால், எங்கள் தலைவருங்கிறதுக்காக நான் பெருமையாக சொல்லவில்லை. ஏன்னா ஒரு பிறந்த நாளில் கண்டிப்பாக எழுச்சி தமிழர் அவர்கள் பிறந்த நாளில் ஒவ்வொருத்தவங்க பார்த்தாங்கன்னா இங்கெங்கே ஒரு சுற்றுப்பயணம், கொடைக்கானல், குற்றாலம், நீலகிரி, ஊட்டி இப்படிலாம் சுற்றுப்பயணம் அடிப்பாங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு 10 நாள் 20 நாள் போய் ஒரு ஓய்வு எடுத்துட்டு வருவார். ஆனால் அந்த ஓய்வு கூட இல்லாமல் எழுச்சி தமிழர் அவர்கள் 24 ஹவர்ஸும் மக்களை சந்தித்து கொண்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொன்னால் 22 மணி நேரம் மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. 2 மணி நேரம் தான் தூங்குறாரு, உறங்குவதற்கு தூங்குறாரு. விடிய கிளம்புற 3 மணிக்கு அவர் போய் படுத்தாலும் அந்த நேரத்தில் மக்கள் 50 பேர், 30 பேர், 20 பேர் அவர் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து விட்டு போய் படுக்கும் பொழுது அவருக்கு 3:30 மணி 4 மணி விடிய கிளம்புற ஆகி போயிடுது. அப்படிதான் அவருடைய வாழ்க்கையை தலைவர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். ஆனால் இப்படி ஒரு தலைவர் கிடைத்ததுக்கு இந்த அனைத்து மக்களுக்கும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து சமுதாயத்துக்கும் அரசியல் சாசனத்தை இயற்றிய மாமேதை. ஆனால் எழுச்சி தமிழர் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் அவர் தலைவர் அல்ல, அனைத்து சமூகத்துக்கும் இன்னைக்கு போராடி வருகிறார். வன்னியருக்கு பிரச்சனைனாலும் முதல் குரல் கொடுக்கிறார், முதலியாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் முதல் குரல் கொடுக்கிறார், செட்டியாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் முதல் குரல் கொடுக்கிறார், கவுண்டர்களுக்கே ஒரு பிரச்சனைனாலும் முதல் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக இன்னைக்கு செயல்பட்டு வருகிறார். அவரை சாதிய தலைவராக சில ஆதிக்க சமூகத்தை சார்ந்த சாதி வெறி பிடித்த நபர்கள் ஒரு சாதிய தலைவராக கொண்டுட்டு போறாங்க. ஆனால் அவர் அப்படியேப்பட்ட மனிதர் அல்ல. மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அடுத்த வாரிசாக இன்னைக்கு செயல்பட்டு வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஆகஸ்ட் 17 பிறந்த நாள் காண இருக்கும் என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிக மன சந்தோஷத்துடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாநாடு எந்த தீர்மானங்கள், எந்த ஒரு கோரிக்கைகள் நீங்கள் ஏதாவது இருக்குதா உங்களோட? ஒவ்வொரு இடத்துலையும் அம்பேத்கர் பிறந்த நாளாக இருந்தாலும் எழுச்சி தமிழர் அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருது எல்லாத்துக்கும் வர வச்சு, கலைஞர் இருக்கும்போது கூட அம்பேத்கர் சுடர் விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த மாநாட்டை குறித்து மிகப்பெரிய தீர்மானத்தெல்லாம் எழுச்சி தமிழர் அவர்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அந்த மாநாட்டு சமயத்தில் அறிவிப்பார். இந்த நேரத்தில் நாங்கள் சொன்னால் நல்லா இருக்காது. எழுச்சி தமிழர் அவர்களின் வாயினால அதை முழக்கத்தை, அந்த மாநாட்டினுடைய முழக்கத்தை சொல்லுவார், அந்த தீர்மானத்தை சொல்லுவார். அதுதான் அழகாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சார், பெருந்துறையிலிருந்து எத்தனை நிர்வாகிகள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மாவட்ட நிர்வாகத்தை அறிவித்திருந்தார். மாவட்ட நிர்வாகம் என்று சொன்னால் மாவட்ட செயலாளர், செய்தி தொடர்பாளர், பொருளாளர் என்று ஒரு சில பொறுப்புகளை அறிவித்திருந்தார். அதன் பிறகு தேர்தல் வந்த காரணத்தினால பொறுப்புகள் அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில, சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கவில்லை. எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது தேர்தலை சந்தித்த பிறகு, அதன் பிறகு இப்போதான் ஒவ்வொரு நகரம், ஒன்றியம், பேரூர் செயலாளர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள் என்று அறிவித்து வருகிறார். அது மாதிரி பெருந்துறையில் கடந்த 6ஆம் தேதி அன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்தை அறிவித்திருந்தார். அறிவித்த பிறகு மகிழ்ச்சியோடு எல்லா பொறுப்பாளர்களும் அங்கங்கே நன்றி தெரிவித்து எழுச்சி தமிழர் அவர்களுக்கு விளம்பர பதாகைகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சுவர் விளம்பரத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பெருந்துறை சட்டமன்ற தொகுதி முழுவதும் ஊத்துக்குளி ஒன்றியம்,
பெருந்துறை ஒன்றியம், சென்னிமலை ஒன்றியம் 3 இடத்திலும் வால் போஸ்ட்டுகள் கிட்டத்தட்ட 3000 போஸ்ட்டுகள் ஒட்டப்பட்டது. இன்னும் ஒரு 1000 போஸ்ட் மீதி இருக்கு. இன்னைக்கு ஒட்டுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாகனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இங்கிருந்து செல்வதாக முடிவெடுத்து இருக்கிறோம். அதுக்கு உண்டான வாகனத்துக்கு உண்டான பணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. 300 பேருக்கு உண்டான உணவுகள் எல்லாமே தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் வந்து திங்கட்கிழமைக்கு ஒரு 9 மணிக்கு இங்கிருந்து புறப்படுவதாக நாங்கள் உள்ளோம். சார், மாநாட்டில் பெருந்துறை மாவட்டத்திற்கு நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கிறதா இருக்கீங்களா சார்? மாநாட்டுக்கு இது வந்து தீர்மானம் தலைவர் சொன்ன பிறகு கண்டிப்பாக அதை வந்து மறுபடியும் மீண்டும் அதை நாங்கள் வந்து செயல்படுத்துவதற்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி செய்வோம். இப்போ கோரிக்கை வைக்கிற அளவுக்கு, ஏன்னா மாநாடு தானே, இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. மேலும் வந்து தலைவர் அவர்கள் நாங்கள் நேரில் சந்தித்து பெருந்துறையினுடைய குறைகளை, பெருந்துறையில் சிப்காடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலித்து மக்களுக்காக, ஆதி திராவிடர் மக்களுக்காகவும் கட்டடங்கள், தொழில் நிறுவனம் செய்வதற்காக கட்டடங்கள் ஒதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 ஏக்கர் 200 ஏக்கராவில் ஒதுக்கப்பட்டது. அதில் வந்து 1996 துவங்கப்பட்ட சிப்காடு இன்னைக்கு அந்த கட்டடம் முழுவதும் எல்லாம் இடிஞ்சு சமூக விரோதிகளால் ஆக்கிரமிப்பு செய்து இன்னைக்கு அந்த கட்டடங்கள் வந்து தவறான நபர்கள்லாம் உள்ள புகுந்து என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனை தவறான செயல்பாடுகள்லாம் செய்து அந்த கட்டடமே ஒரு நிலைகுலைந்து போயிருக்கிறது. அதை எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன், காட்டுமன்னார் கோயிலினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதை வந்து சட்டசபையில் பேசி தீர்மானம் போட்டு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வந்து 50 கோடி ரூபாயை வந்து ஒதுக்கியுள்ளார்கள். அதற்கு உண்டான வேலைகள் இப்போது எங்கள் சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் வலியுறுத்தி அதனுடைய வேலைகளும் இப்போ சிப்காட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிப்காட்டை சுற்றிலும் உள்ள அனைத்து தலித்து மக்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவில் சிப்காட்டினுடைய கழிவுநீரினால் பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல உணவு அருந்த கூடவும் வாழ்வாதாரம் பாதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நடந்து வருகிறது. அதை யாரும் இன்ன வரலையும் யாரும் அதை தட்டி கேட்கவில்லை. ஆகையால் கண்டிப்பாக மாநாடு முடிந்த பிறகு எழுச்சி தமிழர் அவர்களிடம் இதை எடுத்து சொல்லி எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு, சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களிடம் எடுத்து கூறி கண்டிப்பாக அந்த சிப்காட்டை கண்டித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்க நாங்கள் முன்னெடுத்து இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மில்கி மிஸ்ட் இங்கே பக்கத்தில் சீனாபுரம் ரோட்டில் நடந்துகிட்டு இருக்கு, கொங்கு காலச்சிக்கு அருகையில். அதனாலும் மக்களுக்கு பயங்கரமான துர்நாற்றங்கள், நிலத்தடி நீர்கள் பாதிக்கப்படுகிறது. அதையும் கண்டித்து கண்டிப்பாக பெருந்துறையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். மாநாட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சியில் நடக்கும்போது இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 16 லட்சம் பேர் உள்ளே வந்திருக்காங்க. மீதி வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர் வந்து வெளியில் உள்ளே வர முடியாமல் டிராஃபிக்கில் எல்லாம் வந்து நிலக்குலைஞ்சுன்னா போக முடியலையே அப்படின்னு மன வருத்தத்துடன் அங்கங்கேயும் தேங்கி நின்று இருந்தாங்க. விடிய அந்த மாநாடு மக்கள் வெளியில் செல்லாமல் விடிய அந்த மாநாட்டு திடல்லே அந்த அளவுக்கு நடந்தது. அதே மாதிரி இந்த உளுந்தூர்பேட்டை மாநாடும் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 10 லட்சத்துக்கு மேலே 20 லட்சத்துக்குள்ள கண்டிப்பாக கலந்துக்குவாங்கிற கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மாற்று கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லோரும் அந்த அவங்களுக்கு உண்டான பணம் இது எல்லாம் கொடுத்து தான் கூட்டிட்டு வருவாங்க. இது எல்லாத்துக்கும் ஊர் உலகத்துக்கு தெரியும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டுக்கு வருபவர்கள் ஒரு நாள் கூலியை விட்டு அவங்க சாப்பாடு சமைத்து அவங்க காசுகளை செலவு பண்ணி இது வந்து நம்மளுடைய அண்ணன் நடத்துகிறார் மாநாடு, என்னுடைய தம்பி நடத்துறாரு, எங்க வீட்டு பிள்ளை நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குடும்பமாக சாரையாக வருகிறார்கள். மற்றும் மேலும் வந்து பெருந்துறை சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்டையாக நாங்கள் மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் தலித்து மக்கள் இருக்கிறார்கள். மேலும் இதை பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காவல்துறை இருக்கு. பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் கடந்த 7வது மாதம் 15ஆம் தேதி திருப்பூருக்கு தலைவர் அவர்கள், எழுச்சி தமிழர் அவர்கள் 18ஆம் தேதி இந்த மாநாட்டை குறித்து நிதி வாங்குவதற்காக வருகிறார். அதை குறித்து ஆலோசனை கூட்டம் போட்டு 18ஆம் தேதி நம்ம எல்லோரும் வந்து கலந்துக்கணும், தலைவர் வராரு அப்படிங்கிற விஷயத்தில் இங்கே நம்ம
பெருந்துறை மாவட்ட அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இங்கே பக்கத்தில் அம்மன் பிரைவேட்டு நிதி நிறுவனம், பிரைவேட்டுனா நிதி நிறுவனம், அம்மன் நிதி நிறுவனத்தில் நம்ம கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர் தம்பி ராஜா மற்றும் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனுடைய ஒன்றிய துணை செயலாளர் எல்லாருமே போய் அந்த நிதி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. இங்கே பக்கத்தில் விஜயமங்கலத்துக்கு அருகாமையில் உள்ள சேர்வராயம்பாளையம் இன்னொரு ஊர், அந்த ஊர் பக்கத்தில் விஜயமங்கலத்துலேருந்து ஒரு கொங்கம்பாளையத்துக்கு போகிற வழி. அந்த இடத்துல இவங்க போய் பணம் கேட்க போக அவர்கள் மது போதையில் இவங்களை தாக்கி அடித்து உட்கார வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்கள் உடனே காவல்துறைக்கு கூப்பிட்டு காவல்துறை எஸ்பிசிஐடி சுந்தர் சார்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் பொறுப்பாளர்களை அடித்து அங்கே உட்கார வச்சிருக்கிறதா தகவல் வருதுங்க, நீங்கள் காவல்துறையை கண்டிப்பாக அனுப்பிச்சி விடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அவரும் நீங்கள் போங்க நாங்கள் அனுப்பிச்சி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் போய் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகியும் காவல்துறை வரவில்லை. அதன் பிறகு அவர்கள் மது போதையில் கிட்டத்தட்ட சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வேலை முடிஞ்சுட்டு அவங்கவுங்க மது போதையில் அந்த இடத்துல ரொம்ப கூட்டம் கூடி அவங்களெல்லாம் தாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் டிஎஸ்பிக்கும் ஆய்வாளருக்கும் கூப்பிட்ட பிறகு அதுக்கப்புறமா அவங்க வரல, தாமதமாக வந்தாங்க. அப்பொழுது மேகநாதன், பெருந்துறை காவல் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய உதவி ஆய்வாளர் மேகநாதன் அவர்கள் வருகிறார். வந்த பிறகு அவர் வந்த உடனே என்ன ஏதுன்னு கூட கேட்கல. இவனுங்க எல்லாம் இதே வேலை தான், இவனுங்க பறையன் சங்கிலாம் கட்சியை ஆரம்பிச்சுட்டு இதே வேலையை தான் தெரியுதானுங்க, இவங்களை விட்டாதீங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்களையே பிடிச்சி அடிக்க வைக்கிறார். நான் நிற்கிறேன், இந்த மாவட்ட செயலாளர் கூட பார்க்காம சட்டையை பிடிச்சி இழுத்து இவனை அடிங்கடா அப்படிங்கிறார். அந்த இடத்துல இருந்து நாங்கள் தப்பிச்சு வந்தது மிகப்பெரிய ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். இது மாதிரி காவல்துறை நடந்து கொண்டு இருக்கிறது பெருந்துறையில். இது எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. பெருந்துறை காவல்துறை சில நபர்களால், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சில நபர்களால். அதுக்கப்புறம் நாங்கள் டிஎஸ்பி சிவகுமார் சாரிடம் அணுகி அவர்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொன்ன பிறகு உடனே போலீஸ் ஆய்வாளர் அனுப்பிச்சுட்டு நாங்கள் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம். எனக்கு மிக இவ்வளவு நாள் பல ஆண்டு காலமாக 28 வருஷமாக இந்த அரசியலில் இருக்கிறோம். பெருந்துறையில் இப்படி ஒரு சம்பவத்தை கேவலமான செயல் உதவி ஆய்வாளர் மேகநாதன் அவர்கள் இதை நடத்தி வருகிறார். கண்டிப்பாக அவரை நாங்கள் கண்டித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுப்போம். மனவேதனையோடு சொல்லுகிறேன். சட்டத்தை கையில் எடுத்து மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளராக மேகநாதன் இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மற்றபடி ஒன்றிய செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர்களை அடிப்பதற்கு அந்த நேரத்தில் அவர் ஊர் மக்களிடம் எங்களிடம் அப்படியே பகிரங்கமாக சொல்லுகிறார். அடிச்சு அவங்கள கொள்ளுங்கடா, அவங்கள பழைய தகவலிலும் கட்சி ஆரம்பிச்சுட்டு இதுதான் வேலை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றாரு. அதனால கண்டிப்பாக நாங்கள் மாநாட்டுக்காக அமைதியாக இருக்கிறோம். மாநாட்டு வேலை முடிந்த பிறகு எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாநில பொறுப்பாளர்களும் அழைத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த நேரத்தில் பெருந்துறையில் கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த செய்தியை நீங்கள் கண்டிப்பாக போட்டுக் கொடுக்க வேண்டும் என்று மனம் முகர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.